வீட்டுக்குள்ள இருக்க கனி அவங்கள பத்தி விஜய் அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்னாலே மனநலம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் பெயரோடு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா அவங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். அதே போல நிறைய பேர் பாராட்டப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியில சென்று தங்களோட பெயரை இழந்து தாங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச மரியாதையெல்லாம் குறைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சீசன்ல கனி அவங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. கனி அவங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளில கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க. இவங்க அகத்தியன் அவருடைய மூத்த மகள் தான் எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ்ல அவங்க சரியா விளையாடாம வெளியே வந்துட்டாங்க. ஆனா சர்வைவர்ல சரியா விளையாண்டு டைட்டில் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள போயிருக்க கனி அவங்களுடைய கழுத்துல எஃப்ஜே அவர் அந்த முத்தம் கொடுக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் கனி அவங்க எதுவும் சத்தம் போடாம இருந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. கையை பிடிச்சு தடவிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பாச்சு. இதனால கடுப்பான விஜயலட்சுமி அவங்க பேசும்போது கூட நாங்களும் எஃப்ஜே அவரையும் அக்கா அவங்கள பத்தி தவறா பரவி வர வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம். பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சி உள்ள போகும்போது ஒரு சிலர் பேஆர் செட் பண்ணிக்கிட்டு போவாங்க. அந்த சீசன்ல யார் தமக்கு டஃப் போட்டியாளர்களா இருப்பாங்களோ அவங்கள பத்தி மோசமா ட்ரோல் செய்ய சொல்லுவாங்க. அது போலதான் இப்ப அக்காவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அக்கா மேல எங்களுக்கு கோவம் இருக்கு. ஏன்னா அவ எப்பவுமே இப்படித்தான், யார் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டா. அந்த இடத்துல தனக்கு சரின்னு பட்டதை அவ செஞ்சிடுவா. அதை அப்படியே செஞ்சிருவாங்க. அது போலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அந்த விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன பத்தி என்ன பேசுவாங்க அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லாம இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எஃப்ஜே கூட அவங்க பேசுறது பழகிறது எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி ட்ரோல் பண்ண சில பேர் மனசுல வக்ரமும் மோசமான எண்ணங்களும் இருக்கு. அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. கனி அக்காவுக்கு எஃப்ஜே அவங்களுடைய சொந்த மகள் போலதான். அவங்க கிட்ட எப்படி பேசுறாங்கன்னா மகன் மாதிரி தான் பேசுறாங்க. கனி அக்காவோட மகளுடைய வயசுதான் எஃப்ஜேக்கு. அதனால அந்த பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கு. இதை தவிர அடுத்தவங்க அசிங்கமா பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக வருத்தப்படவும் இல்லை அப்படின்னு விஜயலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சரியான ஒரு பதிலடி கொடுத்ததுனால இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. கனி அவங்க ஆரம்பத்துல நல்லா விளையாடுவாங்கன்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவங்களுடைய விளையாட்டு கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க கரெக்டா விளையாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த முறையும் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் அவங்க எவிக்ட் ஆயிருவாங்க அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா இப்ப வரைக்குமே வீட்டுக்குள்ள தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.